ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் எம்என்சிஸ் எதில் சேலரி ஜாஸ்தியாக கொடுப்பாங்க? கண்டிப்பாக எம்என்சி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெல்கம் டு ஐடி இன்சைட்ஸ் பார்ட் 3. இப்போ ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு எம்என்சி ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிட்டார். அவரோட கரண்ட் பேக்கேஜ் 6 lakhs, ஆனால் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 15 lakhs. இப்போ எம்என்சியில் அவர் ஹையர் பண்ண பேண்டுக்கு மேக்ஸிமம் 12 lakhs தான் பேக்கேஜ்னு வச்சுக்கோங்க. இவர் அடுத்த பேண்டுக்கு மூவ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் 3 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு அடுத்த பேண்டுக்கு மூவ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் இப்போ 12 lakhs தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது எம்என்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே ஸ்கில் இருக்க எம்ப்ளாயி யாராவது பெஞ்சில் இருக்கானா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல இதே ஸ்கில் இருக்க எம்ப்ளாயி வேற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதா அப்படின்னா இந்த வரைக்கும் அவனுக்கே கொடுத்து கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு எம்என்சி கம்பெனியில லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி நீங்க சேரலாம் கூட ஏதாவது ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை அவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் அப்ஸ்ல இருக்காது. ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நம்பி நிறைய பேர் சேர மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி பேக்கப் ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கார்ப்பரேட்ல ஒரு பேண்டை தாண்டி சேலரி கொடுக்கணும் அப்படின்னா அது எக்கச்சக்க லெவல் ஆஃப் அப்ரூவல்ஸ் போகும். நிறைய டைம் அது ரிஜெக்டும் ஆயிடும். ஆனா ஸ்டார்ட் அப்ஸ்ல இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா முக்காவாசி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அவ்வளவு பெரிய ஹையரார்க்கி இருக்காது. பெருசா க்ரோ ஆகணும்னு நினைக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ப்ராஃபிட்ல அப்படி இப்படின்னு கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல, நல்ல ரிசோர்ஸா இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு பேக்கேஜ் வேணாலும் கொடுத்து ஹையர் பண்ணிருன்னு சொல்லிட்டு உங்களை ஹையர் பண்ணிடுவாங்க. அடுத்து உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து அதையும் நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சேலரி நிறைய கொடுத்து உங்களை அவங்க கம்பெனிலே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா உங்களை வச்சு அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண கம்பெனியும் க்ரோ ஆகும், நீங்களும் க்ரோ ஆவீங்க. ஸோ ஆன் பேப்பர்ஸ்ல எம்என்சிஸ் நிறைய சேலரி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு உண்மையிலேயே பயங்கரமான ஸ்கில் இருந்ததுன்னா கரெக்டான ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்க பிடிச்சிங்கன்னா நீங்க நினைக்கிறத விட அதிகமான சேலரி கொடுத்து உங்களை ஹையர் பண்ணிடுவாங்க.